ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? உங்க வாழ்க்கையிலேயே மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு சில படங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி படங்கள்ல டாப்ல இருக்கிற மாதிரியான ஒரு படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு படத்தை இவ்வளோ நாள் பார்க்காம விட்டுட்டோமேன்ற மாதிரி வருத்தப்பட போறீங்க. அதாவது யாருக்கெல்லாம் இந்த அம்மா சமைச்ச சாப்பாடுலாம் பிடிக்கும்? ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஹாஸ்டல் போய் இருந்து நீங்க தங்கியிருந்தாலுமே கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தெரிய வந்துடும் அம்மாவுடைய சாப்பாடு தான் எப்போதுமே பெஸ்ட்ன்ற மாதிரி. ஆனா அப்படி அம்மாவுடைய சாப்பாடை சாப்பிடும் போதெல்லாம் அவங்களுடைய கவுண்ட் டவுன் வந்து குறைய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அதாவது இந்த படத்தோடைய ஹீரோக்கு திடீர்னு ஒரு நம்பர் வந்து கணக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுவும் அவனுடைய அம்மாவுடைய சாப்பாடை சாப்பிடும் போதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி சாப்பிடும் போதெல்லாம் 4, 3, 2ன்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஸோ 0 வந்து அவங்க அம்மா இறந்துடுவாங்க. ஸோ இப்படி இருக்கச்சுல நம்ம ஹீரோ அவனுடைய அம்மாவை காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ண போறான்? ஏன் அவனுடைய அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிடும் போதெல்லாம் இந்த மாதிரி அவனுக்கு ஆகுது? அந்த கவுண்ட் டவுன் வந்து 0 வந்துடுச்சா, இல்லைன்னா அவங்க அம்மா உயிருக்கு என்னாச்சு அப்படின்ற கதையெல்லாம் சூப்பரா சொன்ன கதை தான் 2026 இப்போ ரிலீஸ் ஆன நம்பர் 1. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ பத்தி சொல்லணும்னா, ஹீரோ வந்து அவனுடைய அம்மா கூட ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அதாவது பெருசா எந்த ஒரு ஆசை கிடையாது, எந்த ஒரு ஆடம்பரமும் கிடையாது. இப்படி நிம்மதியா போயிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கையில திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஹீரோடைய கண்ணு முன்னாடி ஏதோ கவுண்ட் டவுன் மாதிரி சில எண்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னது, ஏன் எனக்கு மட்டும் இது தெரியுதுன்ற மாதிரி குழம்பு போயிட்டான். ஆனா இன்னும் பயங்கரமானது என்னதுன்னா, அந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அது அவனை தவிர வேற யாராலையுமே பார்க்க முடியாது. உடனே நம்ம ஹீரோ இதை பத்தி யோசிக்க அவனுக்கே அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை என்னுடைய கண்ணில் தான் ஏதாவது பிரச்சனையா, இல்லைன்னா எனக்கு ஏதாவது மெண்டல் பாதிப்பு ஏதாவது வந்துடுச்சா அப்படின்னு பயப்படுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கலான்ற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போறான், 2 டாக்டர்கிட்ட போறான். அப்படி தொடர்ந்து பல டாக்டர்ஸை போய் பார்க்க, ஆனா எடுத்த எல்லா ரிப்போர்ட்டும் ஒரே விஷயம் தான் சொல்லுது, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி. ஸோ ஹீரோவுக்கு இன்னுமே ஒன்றுமே புரியல. ஏன்னா அவனுடைய கண்ணு முன்னாடி அந்த எண்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நாட்களும் கடந்து போகுது. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ அவனுடைய அம்மா கையில் சாப்பிடுவான்ல, அப்படி அவங்க அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த நம்பர்ஸ் வந்து அவனுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுவும் ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும்போது அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை கவனிச்ச நம்ம ஹீரோவுக்கு உடம்பே ஒரு மாதிரி ஆகிருது. அம்மா சமைச்ச சாப்பாட்டுக்கும் இந்த நம்பர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் விட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்னன்னா, ஹீரோ எப்போதுலேருந்து இந்த கவுண்ட் டவுனை பார்க்க ஆரம்பிச்சான்றது தான். ஸோ அதுக்காக நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அது அண்ணக்காரனுடைய காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அதாவது நம்ம ஹீரோவுக்கு ஒரு அண்ணக்காரன் இருப்பான். அந்த அண்ணக்காரனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது போல. அதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே பயங்கர பரபரப்பு. அம்மா வந்து காலையிலேயே எந்திரிச்சு அண்ணக்காரனுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் ஆசையாக சமைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க பையனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக மனசார நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணக்காரனுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அவன் அவசரமாக கிளம்ப ரெடியாக இருப்பான். அம்மா லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றான். ஆனா அம்மா வந்து விடவே மாட்டாங்க. வெறும் வயித்துல நீ எப்படி போய் எக்ஸாம் எழுதுவ, கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போன்ற மாதிரி கெஞ்சுறாங்க. ஸோ அந்த அண்ணக்காரனுக்கும் அம்மாவுடைய மனசு வந்து புரியும். அதனால கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அங்க இருந்து அப்படியே எக்ஸாமுக்கு கிளம்புறான். ஆனா அண்ணக்காரன் கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே அம்மாவுடைய போனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ சாதாரண கால்னு நினைச்சு போன் எடுத்த அம்மாவுக்கு வந்து அடுத்த நொடி அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. கையில இருந்த போன் வந்து கீழே விழுற அளவுக்கு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா போன்ல சொன்ன நியூஸ் அப்படி, உங்க பையன் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்றது. ஸோ அந்த ஒரு வார்த்தை இந்த குடும்பத்தோடைய சந்தோஷத்தையே நொறுக்கி போட்டுரும். அம்மா அப்படியே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல உண்மை புரிஞ்சதுமே அவனுடைய உலகமும் இருட்டாகிறது. அவனுடைய அண்ணன்காரன், ஸோ இவனுடைய ரோல் மாடலே அண்ணன்காரன் தான். ஸோ அவனுடைய நண்பனும் அவன் தான். இனிமேல் இந்த உலகத்துல இல்லை இல்லையா? ஸோ அந்த உண்மையை ஏத்துக்க நம்ம ஹீரோவால முடியல. ஸோ அந்த வீட்டுல இருந்து சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே ஒரே நாள்ல அழுகையா மாறிடுது. ஸோ அந்த குடும்பத்தோடைய நிம்மதி ஒரே ஃபோன் கால்ல வந்து சதுரி போகுது. ஸோ இப்படி இந்த அண்ணன்காரனுடைய மரணத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து மொத்தமா மாறிட்டான். 3 நாள் முழுசா 3 நாள் ஒரு வாய் கூட நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டான். பசி இருக்கும், ஆனா சாப்பிட வந்து மனசு இருக்காது. ஸோ தண்ணி கூட குடிக்க தோணாது. அவனுடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும், என்னுடைய அண்ணன் இல்ல, இப்ப என்னுடைய அண்ணன் உயிரோட இல்ல அப்படின்னு நினைக்கும் போதே அது அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ள ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு வந்து மனசே தாங்கல. ஏற்கனவே ஒரு பையனை இழந்துட்டாங்க இல்லையா, இப்போ இன்னொரு பையனும் இப்படி உடஞ்சி போறத அவங்களால பார்க்க முடியல. அதனால ஒரு நாள் டேபிள்ல வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோவையும் கூப்பிடுறாங்க, கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு மெதுவா சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டான். அதனால அவனை தனியா ஃபீல் பண்ண விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அம்மாவே பக்கத்துல வந்து உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. ஆனா அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு கோவம் வந்துடுது. உடனே எந்திரிச்சு நின்று, உங்களால எப்படி சாப்பிட முடியுது அப்படின்னு கத்துறான். அதிர்ச்சியான அம்மா வந்து அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டான். என்னுடைய அண்ணன் செத்துட்டான், உங்களுக்கு கொஞ்சமாவது கஷ்டம் இருக்கா இல்லையா, இந்த நேரத்துல எப்படி உங்களால சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு கதற. ஸோ இவ்வளவு நாளா மனசுக்குள்ள வச்சிருந்த வழியை வந்து இப்போ வெளிக்காமிக்கிறான். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அன்னைக்கு நீ அவனை சாப்பிட வைக்காம இருந்திருந்தா அவனுக்கு வந்து லேட் ஆகியிருக்காது. லேட் ஆகலைன்னா அந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்காது. ஸோ இந்நேரம் என்னுடைய அண்ணன் உயிரோட
இருந்திருப்பான். ஸோ எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே இந்த அம்மாவுடைய இதயத்தையே அப்படியே கிழிக்கிற மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயுமே அந்த குற்ற உணர்ச்சி வந்து டெய்லியுமே இருந்துட்டு இருந்திருக்கும். அதனால அம்மா திரும்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. கண்ணீரை தொடச்சிட்டு ஹீரோ பாக்குறாங்க. ஆமாடா எல்லாமே என்னுடைய தப்பு தான் அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் சொல்றாங்க. அந்த ஒரு நொடி வந்து ஹீரோக்கே மனசு உடைஞ்சு போயிடும். ஏன்னா அம்மா வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணல, பதிலுக்கு முழு பழியுமே அவங்க ஏத்துக்கிறாங்க. ஸோ அந்த நிலைமையில கூட அவங்க கவலைப்பட்டதெல்லாம் ஹீரோ சாப்பிடணுன்றதுக்காக தான். இப்படி சாப்பிடாம இருக்காதடா, இந்த உலகத்துல இப்போ எனக்குன்னு நீ மட்டும்தான் இருக்க, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணீரோட சொல்றாங்க. அந்த வார்த்தை நம்ம ஹீரோடைய மனசை அப்படியே நோகடிச்சிரும். அம்மாவுடைய அந்த கண்ணீரை பார்த்து இனிமேலும் மறுக்க முடியாது அப்படின்னு ஸ்பூன் எடுக்கிறான். ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிறான். அப்படி அவன் ஒரு வாய் சாப்பாடை வாயில வச்ச அடுத்த நொடியே அவனுடைய கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மர்மமான கவுண்ட் டவுன் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ வந்து மனசு உடைஞ்சு போயிடுறான். இது என்னது, இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அந்த நிமிஷம் அவனுடைய வாழ்க்கையே மொத்தமா மாத்த போகுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ஹீரோ வந்து சோலில் இருக்கிற ஒரு மதுபான கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்றைக்குமே மாறலை. அதுதான் அம்மாவோடைய டிஸ்டன்ஸ். ஏன்னா அம்மா வந்து கிராமத்தில் இருப்பாங்க, ரொம்ப தூரம் தள்ளி போய் பார்க்கணும். அதனாலேயோ என்னவோ ஹீரோ வந்து அவனுடைய அம்மாவை பார்க்குறது ரொம்பவே ரேர் தான். ஃபோனில் பேசுகிறதும் கம்மி தான். உண்மையை சொல்லணும்னா அந்த பழைய சம்பவம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அவனுடைய மனசுக்குள்ளே இன்னொரு காயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி இருக்கச்சில ஹீரோடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அது ஹீரோயின் தான். ஹீரோயின் வந்து ரொம்பவே அழகான பொண்ணு. அதை விட ஹீரோ மேலே உயிரே வச்சிருக்கிற ஒரு பொண்ணு. ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா காதலிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி வந்து செம லெவல்ல இருக்கும். சில நேரம் நம்ம ஹீரோ வந்து ஆன்லைன்ல டுட்டோரியல்லாம் பார்த்து ஹீரோயினுக்காக சமைக்கலாம் செய்வானா பார்த்துக்கோங்க. ஆனா அவனுடைய குக்கிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, காமெடியா தான் இருக்கும். வீடியோல பார்த்த மாதிரி வரணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனா கடைசியில் பார்த்தா சாப்பாடே வேற மாதிரி தானே இருக்கும். பார்த்தாலே பயமா இருக்கும்ல. ஒரு தடவை உப்பு அதிகமா இருக்கும், இன்னொரு தடவை மொத்தமாகவே வேகாம இருக்கும், இன்னொரு நாள் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஹீரோவுக்கு. ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அவளுடைய மனசுக்குள்ள ஓடுறது ஒன்னே ஒன்று தான், எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறானே அதுவே போதுன்ற மாதிரி நினச்சி சந்தோஷப்படுவா. இப்படி இருக்கச்சில இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா அவள் சின்ன வயசுல இருந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பாங்க. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்குன்னு யாருமே கிடையாது. அதனாலேயே ஹீரோ வந்து அவளுக்கு ஒரு சாதாரண பாய் ஃப்ரெண்டுமே கிடையாது. அவன் தான் அவளுடைய குடும்பமே, அவன் தான் அவளுடைய நம்பிக்கையே, அவன் தான் அவளுடைய உலகமே. இப்படி இருக்கச்சில ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து ஃபோன் எடுத்து பார்த்ததுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா அம்மா வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, அதாவது இன்னைக்கு உன்னை பார்க்க வரேன்ற மாதிரி. இந்த மெசேஜை பார்த்த உடனே ஹீரோடைய ஃபேஸ் வந்து மாறிடுது. அவனுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஓட ஆரம்பிக்குது. இப்போ ஏன் வரணும், அவங்க வந்து ஹீரோயினை பார்த்துட்டா ஐயோ வேணாம் அப்படின்னு உடனே வேலையில வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறான். ஸோ ஹீரோ கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே அம்மா வந்து நிறைய சாப்பாடு எடுத்துட்டு ஹீரோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ கதவை திறந்ததுமே உள்ள வந்து ஒரு அழகான பொண்ணு இருக்கிறத பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இவங்க யாருன்ற மாதிரி நினைக்க, ஆனா அது ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவோடைய முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். அப்புறமா ஹீரோ இல்லாத நேரத்தில் அம்மாவும் ஹீரோயினும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்பதான் ஹீரோயின் கொஞ்சம் தயக்கத்தோடையே அவளுடைய வாழ்க்கையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு அம்மா அப்பான்றது யாருமே கிடையாது, நான் வந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன், என்னோடையவங்க அப்படின்னு சொல்லிக்கவும் யாருமே கிடையாது அப்படின்னதும் அதை கேட்ட அம்மாவுடைய கண்களே கலங்கிறது. உடனே அவங்க ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு இனிமேல் அப்படி சொல்லாத, இனிமேல் நான் தான் உனக்கு அம்மா, நீ எனக்கு பொண்ணு மாதிரி சரியா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை ஹீரோயினுடைய மனசை அப்படியே உருக்கிடுது. ஏன்னா வாழ்க்கையில முதல் முறையா ஒரு அம்மாவுடைய அன்பை வந்து அவன் வந்து ஃபீல் பண்றா இல்லையா. அதோட நிக்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கையாலேயே ஹீரோயினுக்கு ஊட்டியும் விட்டுறாங்க. ஸோ அந்த நொடி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹீரோயினுடைய கண்களில் கண்ணீரே வந்துடுது. இதுதான் அம்மாவுடைய அன்பா, இதை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அந்த நாள் வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான். எப்படியாவது ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் மட்டும் கிடைக்க மாட்டான், ஒரு அம்மாவும் கிடைப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நாட்கள் வந்து வேகமாக நகர ஆரம்பிக்குது. டிசம்பர் லாஸ்ட்ல வந்தாச்சு. எல்லாத்துக்கும் வந்து அது நியூ இயர் நைட். ஆனால் ஹீரோவுக்கு மட்டும் அது நார்மல் நைட் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு தான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவனுடைய காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக முடிவு பண்ணியிருந்திருப்பான். அதாவது கல்யாணம் பற்றி பேசணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஹீரோ மனசுக்குள்ள இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சா நம்ம ஃபியூச்சர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். ஆனால் ஹீரோயின் மனசுலயும் ஒரு முடிவு ரெடியாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனுடைய ப்ரொபோசலை சொல்ல ஹீரோயினும் சந்தோஷமா கேட்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வைக்கிறான், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மா நம்ம கூட தான் இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும்
இருக்கும். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடியே ஹீரோடைய முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. ஏன்னா இப்போ வரைக்கும் சந்தோஷமா இருந்த ஹீரோ இதை கேட்டதுமே அப்படியே அமைதி ஆயிடுறான் இல்லையா. ஸோ அவனை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆனா ஹீரோ அந்த கண்டிஷனுக்கு நேரடியாவே இல்ல வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்ட ஹீரோயினும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் உங்க அம்மா கூட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிடுறா. ஏன்னா அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த உலகத்துல பெரும்பாலான பசங்க வந்து அம்மா வந்து அவங்க கூடவே வச்சுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. ஆனா இவன் மட்டும் ஏன் அம்மா விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு குழம்பி போயிட்டாங்க. இதனாலேயே நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப்பே உருவாகிடுது. கடைசியில் அவங்க ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு முடிவு வந்துடுது. ஹீரோயின் வந்து மனசு உடஞ்சு போயிட்டாங்க. ஹீரோயினும் உள்ளுக்குள்ள சாகுறான். ஆனா இவனுடைய அந்த முடிவுக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாத பெரிய வேதனை இருந்துச்சு இல்லையா. இப்படி இருக்கச்சுல ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவுல இறந்து போன இவனுடைய அப்பா வந்து இவனுடைய முன்னாடி தோன்றாரு. ஸோ ஹீரோவால ஃபர்ஸ்ட் நம்பவே முடியல. ஆனா அப்பா சொல்ற விஷயம் வந்து அவனுடைய வாழ்க்கையவே தலைகீழா மாத்திரும். ஏன்னா அப்பா என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, நீ பாக்குற அந்த கவுண்ட் டவுன் வந்து ஒரு சாதாரண கவுண்ட் டவுன்லாம் கிடையாது. அந்த கவுண்ட் டவுன் எப்போ 0க்கு வருதோ அப்போ உன்னுடைய அம்மா வந்து இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பெரிய குண்டு தூக்கி போட சொந்த ஒரு வார்த்தை வந்து ஹீரோவா அப்படியே உயிரோட சாகடிச்சிருது. அந்த நாள்ல இருந்து தான் நம்ம ஹீரோடைய வாழ்க்கையே மாறுது. என்னன்னா வந்து தினமும் அந்த கவுண்ட் டவுனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். இன்னும் எவ்வளவு நாள், எப்போ 0 ஆகும், அம்மாவுக்கு அப்படி என்ன ஆக போகுது அப்படின்னு நைட்டும் பகல யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதனால தான் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய அம்மா விட்டு தள்ளி இருக்க ஆரம்பிச்சான். ஏன்னா உண்மையை சொன்னா அம்மா வந்து உடஞ்சி போயிருவாங்களோன்ற பயம். அதை விட இன்னுமே பெரிய பயம் என்ன தெரியுமா, நம்ம ஹீரோ எப்பெல்லாம் அவனுடைய அம்மா கையில சாப்பிட்றானோ, அதாவது அம்மா வந்து சாப்பாடை சாப்பிட்றானோ அந்த டைம்ல தான் அந்த கவுண்ட் டவுன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை நான் அம்மா சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுனால தான் அவங்களுடைய ஆயில் குறையுதோ அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி நினைச்சா என்ன ஆகும், டெய்லியுமே சாக வேண்டியது தானே. ஸோ அந்த எண்ணமே அவனை வந்து தினம் கொள்ள ஆரம்பிக்குது. அதனால தான் அம்மா சமைச்ச சாப்பாடை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண எப்போதும் ஏதாவது ஒரு காரணம் வந்து தேடிட்டே இருப்பான். அவனுக்கு அம்மா மேல வெறுப்பு கிடையாது, அதிகமா பாசம் வச்சதுனால தான் அவங்கள விட்டு இப்போ தூரமா இருக்கிறான். ஸோ இப்படி இருக்க அதுல இருந்து தான் ஹீரோடைய வாழ்க்கையே ஃபுல்லா மாற ஆரம்பிச்சிருக்கும். ஸ்கூல் படிக்கிற காலத்துல அம்மா ஆசையா செஞ்சு கொடுத்த அந்த லஞ்ச் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண மாட்டான். ஸோ மற்ற பசங்கள்லாம் இன்டர்வல் வந்ததுமே அம்மாவுடைய சாப்பாடை எடுத்து சந்தோஷமா சாப்பிடுவாங்க இல்லையா. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் பேக்குக்குள்ள இருந்த அந்த லஞ்ச் பாக்ஸ் மறுபடியும் வீட்டுக்கே கொண்டு வந்துருவான். ஸோ பசி இருக்காதா என்ன, கண்டிப்பா இருக்கும். ஆனா அம்மாவுடைய சாப்பாடை சாப்பிட்டா கண்டிப்பா அந்த கவுண்டன் குறைஞ்சிரும் இல்லையா. அப்படி குறைஞ்சா அம்மாவுடைய ஆயிலும் குறையும்ல. அதுதான் ஹீரோடைய மனசை பாதிச்சிருக்கும். அதனால அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்த சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பான். இப்படி இருக்க வீட்லயுமே இதே கதை தான். அம்மா வந்து பாசமா சமைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து வெளியில போய் சாப்பிடலாமா, இன்னைக்கு குக்கிங் வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அம்மா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோவுக்கு ரெஸ்டாரண்ட் சாப்பாடே பிடிக்காது. ஆனா அம்மாவுடைய சாப்பாடை அவாய்ட் பண்ணா ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா, அதுக்காகவே இப்படி பண்ணிடுவான். ஆனா டெய்லி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட முடியுமா, நிறைய காசு தேவையில்ல. ஸோ ஹீரோவுக்கு இதுவும் புரியும். ஆனா அம்மாவை காப்பாற்றணும்னு வந்தா அவனுக்கு பணம் கூட முக்கியமா தெரியல. கடைசியில் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான். நான் அம்மாவை விட்டு தூரமா போகணுன்றது தான். ஏன்னா அம்மா பக்கத்துல இருந்து அவங்க சாப்பாடை மறுக்கிறது கஷ்டம். ஸோ அவங்கள பார்க்கறதுமே கஷ்டம். ஒவ்வொரு நாளுமே கவுண்ட் டவுனை பார்க்கறதுமே கஷ்டம் இல்லையா. அதனால தன்னுடைய சொந்த ஊரான அந்த பூசன் இருக்குல்ல, அதை விட்டுட்டு அந்த சோலுக்கு வந்து செட் ஆகிட்டான். சியோலா அது சரி, இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகிட்டான். ஸோ வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம ஹீரோ வந்து அவனுடைய அம்மா விட்டு விலகி போறான் அப்படின்னு தோணும் இல்லையா. ஆனால் உண்மைக்குமே அதிகமாக நேசிச்சதுனால தான் தூரமாக போனான். ஸோ இவ்வளோ நாளாக இந்த ரகசியம் வந்து நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ள புதஞ்சு கிடக்கும். யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டான், யாருமே நம்ப மாட்டாங்கல்ல சொன்னாலுமே. ஆனால் ஹீரோயினை இழந்ததுக்கு அப்புறம் அவளை மறுபடியும் பார்க்கணும்னு தோணுது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் எல்லா உண்மையுமே ஹீரோயின் கிட்ட சொல்றான். அதாவது அந்த கவுண்ட் டவுன், அப்பாவுடைய கனவு, அம்மாவுடைய மரணம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொல்லும்போது அவனுடைய கண்கள்ல வலி தெரியும். ஹீரோயின் நம்பணும்னு ஆசைப்படுறான். ஆனா ஹீரோயினுக்கு இது எல்லாமே எப்படி தெரியும், ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி தானே தெரியும். இது எப்படி பாசிபிள், ஒருத்தருடைய கண்களுக்கு எப்படி கவுண்ட் டவுன் தெரியும், அதுவும் அவருக்கு மட்டும் தெரியுமா அப்படின்னு அவளால நம்ப முடியல. கடைசியில ஹீரோடைய அந்த காதலை மட்டும் இல்ல, அவன் சொன்ன கதையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோடைய மனசு உடஞ்சு போயிடுது. அவன் வெளியில சொல்ற உண்மை யாருக்குமே புரியாத ஒரு சாபமா மாறிடுது இல்லையா. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறான். அங்க அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த கம்பெனி சிஇஓ இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு மாடல் ஆன்ட்டியை வந்து கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த மாடல் ஆன்ட்டி வந்து யார் போய் பேசினாலுமே ஆட் நடிக்கிறதுக்கு ஒத்துருந்துக்கவே மாட்டாங்க. ஏன் இந்த சிஇஓவே முயற்சி பண்ணியிருந்திருப்பாரு, ஆனா அதுல தோத்து போயிருந்திருப்பாரு. அதனாலேயே இந்த சிஇஓ வந்து அவருடைய கம்பெனி ஸ்டாஃப் கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. யார் அந்த மாடல் ஆன்ட்டியை கன்வின்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, அது கேட்ட ஹீரோடைய கண்கள்ல மறுபடியும் ஒரு ஸ்பார்க் தெரியுது. இந்த சான்ஸை மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிட்டான். ஆனா ஹீரோக்கு அப்போ தெரியாது, அந்த மாடல் ஆன்ட்டியை சமாதானப்படுத்துறது அவன் நினைச்சதை விட ரொம்ப கஷ்டம்ன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நம்ம ஹீரோ அவங்கள பாக்குறதுக்காக அவங்களுடைய அந்த கடைக்கு போறான். ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட ப்ராப்பரா பேசுறதுக்குள்ளேயே அந்த மாடல் ஆன்ட்டி வந்து எந்த ஒரு காரணமும் சொல்லாம அவனை வந்து வெளியில அனுப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, டெய்லி கடைக்கு போறான், தினமும் பேச ட்ரை பண்றான்.
பண்றான், தினமும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கிடைக்கிறது என்னமோ அவமானம் மட்டும்தான். ஒரு தடவை 2 தடவை அப்படின்னு இல்ல, ஹீரோ வந்து கடைக்குள்ள நுழையிற ஒவ்வொரு தடவையுமே அந்த மாடல் ஆண்டி வந்து அவனை வெளியில அடிச்சு பத்திட்டாங்க. உனக்கு வேற வேலையே இல்லையாடா, எத்தனை தடவை சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு கோவமா வேற பேசிட்டாங்க. ஆனா ஹீரோடைய மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் ஓடிட்டே இருக்கும், நான் ஒத்துக்க வைக்காம விடவே மாட்டேன் அப்படின்னா அவமானம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுநாளும் பாத்தீங்கன்னா மறுபடியும் வருவான். ஒரு கட்டத்துல அந்த மாடல் ஆண்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த கடையிலேயே ஃப்ரீயாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவான். அதாவது இந்த கடையை கிளீன் பண்றது, ஜாமானை தூக்கி வைக்கிறது அப்படின்னு அந்த என்ன வேலை சொன்னாலுமே செய்வான். இதை பார்த்து அந்த கடையில இருக்கிறவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், ப்ரொமோஷனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறானான்ற மாதிரி. ஆனா ஹீரோடைய பிடிவாதம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போக ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா அவனுடைய உடம்பே தாங்காம போயிருது. அதாவது தொடர்ந்து வேலை, சரியா சாப்பிடாம இருக்கிறது, ஸ்ட்ரெஸ், இப்படி எல்லாமே சேர்ந்ததுனால ஹீரோடைய உடம்பு வந்து முடியாம விழுந்துடுறான். அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் டைம் மாடல் ஆண்டியோடைய மனசு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது. இது வரைக்கும் அவங்க வந்து ஹீரோவை வந்து ஒரு தொல்லைக்காரன்ற மாதிரி தானே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அவனை பார்த்ததுமே பாவமா தோணுது, இந்த பையன் ஏன் இவ்வளவு முயற்சி பண்றான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நைட்டே நம்ம ஹீரோ வந்து தனியா வீட்டில் இருப்பான், ரொம்ப சோர்ந்து போயிருப்பான், வயிற்று பசியில் வேற இருப்பான். இருந்தாலும் அவனுக்கு அவனே டின்னர் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோடைய குக்கிங் ஸ்டைலை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா, சமைச்சு முடிச்சு ஒரு வாய் சாப்பிட்டதுமே அவனுடைய முகமே மாறிடுது. சே, இது வந்து சாப்பாடா இல்லைனா எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனையா அப்படின்னு நினைச்சிட கடைசியில முழு சாப்பாடையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பையில போட்டுடுறான். இந்த நேரத்துல தான் கதவு திறக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்க வந்து நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு ஒரு செகண்ட் நம்பவே முடியாது, ஏன்னா கடைசியா பிரிஞ்சு போனது தான் ஞாபகத்துக்கு வரும். ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கோபம் இருந்தது உண்மைதான், ஆனா அதை விட காதல் வந்து அதிகமா இருந்துச்சு இல்லையா. ஸோ எவ்வளவு கோவப்பட்டாலும் ஹீரோ இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. அதனால அவனை தேடி வந்திருக்காங்க. ஹீரோ உடனே ஓடி போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து கிச்சனுக்குள்ள போறாங்க. இன்னைக்கு வந்து நான் சமைக்கிறேன் அப்படின்னதும் ஹீரோ வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோடைய ஃபேவரட்டான ஒரு சூப் வந்து ரெடி ஆகுது. ஹீரோ ஒரு வாய் அதை குடிச்சு பார்த்ததுமே அடுத்த நொடியே அவனுடைய கண்கள் வந்து பெருசாயிடுது. ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அவனுடைய அம்மா சமைச்ச மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ ஹீரோவுக்கு தெரியாமலே கண் கலங்கிருது. இத்தனை நாள் அம்மாவுடைய சாப்பாடை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தவன் அந்த நினைவுகளை இந்த சூப் வந்து மறுபடியும் கொண்டு வருது. ஸோ ஹீரோயினை பார்த்து ரொம்பவே நன்றின்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவன் கிடக்குறான், நான் இவனுக்கு புதுசா நிறைய டிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா கிட்ட இருந்தே நிறைய புது டிஷ் வந்து கத்துக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன சாப்பிடுவான், எப்போ சாப்பிடும் அப்படின்னு எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி நம்ம ஹீரோடைய வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா மாற ஆரம்பிக்குது. நாட்கள் போக போக ஹீரோயினோட அன்பு வந்து ஹீரோவை இன்னுமே அதிகமா அப்படியே மாற்ற ஆரம்பிக்குது. அவன் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஹீரோ மேல இருக்கிற காதல் தெரியுது. ஹீரோ சாப்பிட்டானா, மருந்து எடுத்தானா, வேலையில ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குதா அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ஹீரோயின் வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்த ஹீரோவுக்கு இவ்வளவு மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைச்சது தான் நான் பண்ண பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ ஹீரோனுக்கும் அதே ஃபீலிங் தான். ஏன்னா ஒரு பக்கம் ஹீரோடைய காதல், இன்னொரு பக்கம் அம்மாவுடைய அன்பு. ஸோ ரெண்டுமே அவளுடைய வாழ்க்கையில வந்து முதல் முறையா கிடைச்ச உறவுகள் தானே. அதனால 2 பேரும் பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த கல்யாண கனவு வந்து காண ஆரம்பிக்கிறாங்க. எதிர்காலத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, வீட்டை பத்தி பேசுறாங்க, குடும்பத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு எல்லாமே அழகா போயிட்டு இருக்கும். இப்படி இருக்க ஒரு நாள் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க தங்கலான்ற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் டென்ஷன்லேயே இருப்பான். ஏன்னா வீட்டு வாடகை, செலவு, கல்யாண ஏற்பாடு அப்படின்னு எல்லாமே சேர்ந்து அவனை வந்து யோசிக்க வைக்கும் இல்லையா. ஸோ அதை கவனிச்ச நம்ம ஹீரோன் வந்து சிரிச்சுக்கிட்டு, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கிறத பத்தி யோசிப்போம், கொஞ்ச நாள் நம்ம ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தா என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த வார்த்தை வந்து ஹீரோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்குது. ஆனா அப்படி சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய ஃபுல் பாடியை வந்து செக்அப் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. ஸோ ஹீரோடைய முகமே மாறிடுது. ஏன்னா கடந்த பல வருடங்களா கம்பெனி மெடிக்கல் செக்அப் கூட நம்ம ஹீரோ வந்து போயிருந்திருக்க மாட்டான். அதை நினைச்ச நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே கிளியரா இருக்கணும்ன்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்றாங்க. அந்த டைம்ல தான் எதிர்பாராத விதமா என்ன ஆயிடுதுன்னா, ஹீரோடைய அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாம போயிருது. அவசரமா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்றாங்க. இந்த நியூஸ் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனோட இதயமே நின்று போன மாதிரி ஆகிரும். அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்பவே சீரியஸா பயப்பட்டு உடனே எல்லா வேலையுமே விட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஓடுறான். ஸோ சியோல்ல இருந்து நேராக அம்மா இருக்கிற ஊருக்கு வந்து கிளம்புறான். ஸோ ஃப்ளைட்டில் போகிற முழு நேரமும் பார்த்தீங்கன்னா அவனுடைய மனசில் ஓடுறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஒருவேளை அப்பா சொன்ன நாள் வந்துடுச்சா, அந்த கவுண்டன் வந்து 0 ஆயிருக்குமோ அப்படின்னு அவனுடைய மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே வேகமாக அவனுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் அப்பா சொன்ன வார்த்தைகள் மறுபடியும் அவனுடைய காதில் வந்து ஒலிக்க ஆரம்பிக்குது. கவுண்டன் வந்து 0 ஆனால் உன்னுடைய அம்மா இறந்துடுவாங்க. ஸோ ஹீரோவால் வேற எதையுமே யோசிக்க முடியல. ஸோ வேகமாக வீட்டுக்கு வந்த உடனே அவன் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டான், நேராக வீட்டுக்கு தான் ஓடுறான். ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், கவுண்டவுன் வந்து இன்னும் இருக்குதா இல்லைனா 0 ஆயிடுச்சான்ற மாதிரி. உடனே என்ன பண்றான்னா, அந்த அம்மா சமைச்ச சாப்பாடு வந்து கொஞ்சம் எடுத்து வாயில போடுறான். அடுத்த நோடியே அவனுடைய கண்களை சுத்தி தேட ஆரம்பிக்குது. 1 செகண்ட் ஆகுது, 2 செகண்ட் ஆகுது. அவனுடைய இதயமும் பார்த்தீங்கன்னா வேகமா துடிக்குது. அப்புறமா அவன் தேடி அந்த நம்பர் வந்து மறுபடியும் அவனுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ கவனமா பார்க்கறான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெருமூச்சே
மூச்சே விடுறான். ஏன்னா அந்த கவுண்ட் டவுன் வந்து இன்னுமே 0 ஆகலை. இன்னும் 121 டைம் வந்து பாக்கி இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது. அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான், ஆனால் இப்போ எதுவும் ஆகாதுன்ற மாதிரி இவனையே சமாதானப்படுத்திக்கிறான். அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறான். அங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற டாக்டர் வந்து இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அம்மாவுடைய இந்த பெருங்கோடலை 80% பகுதியை ஆப்ரேஷனில் ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்ற மாதிரி சொல்ல, கூடவே இனிமேல் வாழ்நாள் முழுக்க அம்மாவால் இந்த நான்வெஜ் வகையான சாப்பாடுகளை வந்து சரியாக சாப்பிட முடியாதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த செய்தி கேட்டதுமே நம்ம ஹீரோட மனசே அப்படியே நொறுங்கிறது. ஏன்னா இத்தனை வருஷமாக அவன் மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டு இருந்தான், அம்மா நல்லா சாப்பிடணும், நல்லா வளரணும், கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனால் இப்போ அவங்க இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோவுக்கு பயங்கர கோபமும் வேதனையும் வந்துடுது. உடனே அம்மாவை பார்த்து, நான் அனுப்பின பணத்தெல்லாம் என்னாச்சு? ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ பணம் அனுப்பினேன்னு உங்கள் உடம்ப கவனிக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே கேட்குறான். ஸோ அவனுடைய கண்களில் கோபம் தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே ஓடுறது பயம்தான். ஒருவேளை அம்மாவை நான் இழந்துருவனோ அப்படின்ற ஒரு பயம்தான். ஸோ அந்த பயம்தான் அவனை இப்படி பேச வைக்கும். ஆனால் அம்மா சொல்கிற பதிலை கேட்டதுமே ஹீரோடைய இதயம் இன்னொரு வாட்டி உடஞ்சி போயிடும். என்ன சொல்கிறாங்கன்னா, மெதுவாக சிரிச்சுக்கிட்டு, நீ அனுப்பின பணத்தில் நான் ₹1 கூட செலவு பண்ணலடா அப்படின்னதும் ஹீரோக்கு வந்து குழப்பமாக இருக்குது. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பணத்தை எல்லாத்தையுமே உன்னுடைய கல்யாணத்துக்காக நான் சேமித்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஒரு வார்த்தை நம்ம ஹீரோடைய உள்ளத்தையே அப்படியே கிழிச்சு போட்டுருது. இத்தனை நாளும் தன்னுடைய எதிர்காலத்துக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக அம்மா வந்து அவங்களையே மறந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோக்கு அது வந்து புரிகிற நிலைமையில இருக்காது. கோவம் வருது, டென்ஷன் ஆகுறான், பயப்படுறான். எல்லாமே கலந்த ஒரு உணர்வுல, நீங்கள் இதை பண்ணியிருக்கவே கூடாது, நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட இந்த வார்த்தையை கேட்ட அம்மாவும் கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ கோபத்தில் பேசுகிறான்னு நினச்சிக்கிறாங்க. அதனால அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. சரி, இன்னும் ஒரு நாள் மட்டும் இங்கே இரு, நீ விரும்பின எல்லா சாப்பாட்டையும் என் கையாலே சமைச்சு தரேன் அப்படின்னதும் அந்த வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை கிடையாது. ஒரு அம்மாவுடைய ஆசை, ஒரு அம்மாவுடைய காதல், ஒரு அம்மாவுடைய ஏக்கம். ஆனால் ஹீரோடைய மனசில் என்ன ஓடிட்டு இருக்கும்? அந்த கவுண்ட் டவுன் நினைப்பு தானே. அதனால யோசிக்காம கோபத்தில் வாழ்க்கையில் சொல்லக்கூடாத ஒருத்த வார்த்தையை சொல்லிட்டான். உங்கள் சமையல் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது ரொம்பவே கேவலமாக இருக்கும், அதை சாப்பிடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட அந்த வார்த்தை அம்மாவுடைய இதயத்தில் அப்படியே ஒரு அம்பு விட்ட மாதிரி ஆயிடுது. ஸோ அவங்க முகமே மாறிடுது, கண்கள்லாம் கலங்குது. ஏன்னா அந்த நொடியில் அவங்களுக்கு ஒரு பழைய சம்பவம் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கூட தான் ஆசையாக செஞ்சு கொடுத்த லஞ்ச் பாக்ஸை நம்ம ஹீரோ வந்து டஸ்ட்பினில் போட்டிருந்திருப்பான் இல்லையா. ஸோ அவங்க ஒரு நாள் மறைஞ்சு நின்று அதை பார்த்துருந்துருப்பாங்க. அப்போ ஏன் இப்படி பண்ணான்ற மாதிரி புரியாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ இப்படி சொன்னதை கேட்டதுமே ஒருவேளை உண்மைக்குமே என்னுடைய சமையல் வந்து அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஸோ அந்த நினைப்பே அவங்கள வந்து உடஞ்சி போக வச்சிருது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு உடனே தன்னுடைய தப்பு வந்து புரிஞ்சிருது. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது புரியுது. அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சி தானே இதுவரை எல்லாமே பண்ணான். ஆனால் அந்த விஷயமே அவங்களை இப்போ காயப்படுத்திருச்சு இல்லையா. அதனால இனிமேல் மறைக்க முடியாதுன்ற மாதிரி முடிவு பண்ணுறான். ஸோ அந்த கவுண்ட் டவுன், அதான் அந்த நம்பர் தெரியும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த அப்பா கனவுல சொன்ன உண்மை, அம்மாவுடைய மரணம். ஸோ இது எல்லாத்தையுமே அம்மா கிட்ட ஒன்று விடாம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதை கேட்டதுமே அம்மாவுக்கு வந்து சுத்தமாக புரியல. அதிர்ச்சியிலேயே அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரி மாதிரி தான் தெரியும். கடைசியில் என்னுடைய பையன் மனசளவில் பாதிக்கப்பட்டுட்டானோ அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமும் கூட அம்மாவுடைய மனசுக்குள்ள மட்டும் நிம்மதி வரல. ஸோ வெளியில் வந்து நம்ம ஹீரோ சாதாரணமாக நடந்துட்டு இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தான்னு ஒரு அம்மாவால் உணராமல் இருக்க முடியுமா என்ன. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அம்மாவுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். ஸோ டாக்டரும் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ மறுபடியும் அவனுடைய அந்த சியோலுக்கு வந்து கிளம்ப ரெடி ஆகுறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா பழைய மாதிரி கிச்சனுக்குள்ளே போய் ஹீரோக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையுமே ஆசையாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில் இன்னுமே வலி இருக்கும், உடம்புல இன்னுமே சக்தியே இல்லை. ஆனால் அவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. என் பையன் சாப்பிடணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்கும். ஸோ சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி நம்ம ஹீரோ கையில் கொடுக்கும்போது அம்மாவுடைய முகத்தில் ஒரு குழந்தை மாதிரியான ஒரு சந்தோஷம். இதெல்லாம் உனக்காக தான் செஞ்சேன், டைம் கிடைக்கும்போது மறக்காமல் சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோடைய இதயம் அந்த நொடியே அப்படியே கனமாக மாறிடுது. ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், இந்த சாப்பாடை சாப்பிட்டா கவுண்ட் டவுன் வந்து குறையும், சாப்பிடலன்னா அம்மாவுடைய உயிர் வந்து கொஞ்ச நாள் நீளும் இல்லையா. அதுதான் அவன் நம்புற உண்மை. அதனால அம்மா முன்னாடி சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள மன்னிச்சிருங்கம்மா, இந்த ஃபுட்டையும் தூக்கி எறிய வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ரொம்பவே வேதனைப்படுறான். அப்படியே சீன் கட் பண்ணால் ஹீரோ வந்து மறுபடியும் சிட்டிக்கு வந்துட்டான். ஸோ முழு நாளும் வேலை, அலைச்சல், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தாலையுமே அவன் செம்ம டயர்டாக இருக்கிறான். வீட்டுக்கு வந்ததுமே வயிறு பசி வந்து ரொம்ப எடுக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் வந்து அவனுக்காக டின்னரும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. முதல்ல சாப்பிடு, அப்புறமா ரெஸ்ட் எடு அப்படின்னு அக்கறையாக சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் சாப்பிட உட்காரான். ஆனால் முதல் சாப்பாடு வாய்க்குள்ள உள்ள போன அடுத்த செகண்டே அவனுடைய முகமே மாறிடுது. ஏன்னா பல மாதங்களாக அவனை துரத்திட்டு இருந்தேன் அந்த பயங்கரமான அந்த கவுண்ட் டவுன் வந்து மறுபடியும் அவனுடைய கண்ணு முன்னாடி தோன்றிடுது. டிக் டிக்ன்ற மாதிரி அந்த எண்கள்லாம் குறைய ஆரம்பிக்குது.
அந்த நொடியில ஹீரோட இதயம் கிட்டத்தட்ட அப்படியே நின்னு போன மாதிரி ஆயிடும். உடனே ஹீரோயினை பார்த்து இந்த சாப்பாடு எங்கிருந்து வந்துச்சு, யார் செஞ்சது, உண்மையை சொல்லு அப்படின்னு பதற்றமா கேட்கறான். ஹீரோயின் முதல்ல புரியாம பாக்குறா. ஹீரோ மறுபடியும் இதுல அம்மா சமைச்ச சாப்பாடு வந்து கலந்துருக்கா அப்படின்னு கேட்டதும் அந்த கேள்வி கேட்ட உடனே ஹீரோயினுடைய முகம் அப்படியே உறைஞ்சு போயிடுது. ஏன்னா இப்ப அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஹீரோ இதுவரை சொன்னது கதை இல்ல, டிராமா இல்ல, எல்லாமே உண்மையாவே ஸோ தன்னுடைய அம்மாவுடைய மரண கவுண்டவுனை பார்த்துருக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு உடம்பே அப்படியே சிலிருக்குது. ஏன்னா ஹீரோயின் அந்த விஷயத்த டெஸ்ட் பண்றதுக்காக தான் அம்மா சமைச்ச சாப்பாடை தான் தன்னுடைய குக்கிங்ல வந்து மிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க போல. ஸோ இது தெரிஞ்சதுமே ஹீரோக்கு வந்து அப்படியே ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருது. இத்தனை வருடமா நான் எந்த வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா, எந்த பயத்துல நான் அம்மா விட்டு தூரமா போயிருக்கேன்னு தெரியுமா, அது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டே அப்படின்னு அவளை பயங்கரமா திட்டிட்டு நேரா பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு போயிட்டான். ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டுன்ற மாதிரி ஒவ்வொரு பாட்டிலா ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ஆல்கஹால் கூட அவனுடைய மனசுல இருந்த வழியை குறைக்க முடியல. ஸோ பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டே இருந்த போது தான் திடீர்னு அவனுடைய பார்வை அவனுடைய கையில விழுது. ஸோ அவன் ஃபிங்கர் நெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே பெருசா வளர்ந்துருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே அவனுடைய மனசு பல வருஷம் பின்னாடி போகுது. சின்ன வயசுல ஹீரோ வந்து சோஃபால படுத்திருப்பான். அப்ப அவனுடைய அம்மா வந்து அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அசையாதடா இல்லைன்னா கையில வெட்டிடுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நேல வந்து கட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பெரியவனானதுக்கு அப்புறம் கூட அந்த பழக்கம் மாறவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் இவ்வளவு பெரியவனானதுக்கு அப்புறம் கூட உனக்கு நகை வெட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா தான் வெட்டிடுவாங்க. அந்த ஞாபகம் வந்த உடனே ஹீரோடைய கண்கள்ல கண்ணீரும் வந்துடுது. ஸோ இத்தனை நாளா அம்மாவுடைய உயிரை காப்பாத்துறேன்னு நினைச்சு அவங்க கிட்ட இருந்து நான் தூரமா ஓடிட்டு தான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சி அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே போன் எடுத்து அம்மாவுக்கு தான் கால் பண்றான். ஸோ கால் கனெக்ட் ஆகுது. அம்மா சந்தோஷமா ஹலோ ஹீரோன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த சைட்ல ஹீரோவால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. சின்ன குழந்தை மாதிரி அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுடைய வாயில இருந்து வார்த்தை வரல, வந்தது எல்லாமே கண்ணீர் தான். ஸோ அம்மாவுக்கு எதுவுமே புரியல. என்னாச்சுடா, உடம்பு எதுவும் பிரச்சனையா, ஏன் அழுற அப்படின்னு பதறி போய் கேட்குறாங்க. ஆனா ஹீரோ அழுதுகிட்டே தான் இருக்கிறான். அந்த பார்ல இருந்த மற்றவங்க எல்லாருமே இவனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுல ஒருத்தன் இவனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். இன்னொருத்தன் வந்து செமையா குடிச்சிருப்பான் போல, அதனாலதான் அப்படின்னு சொல்ல. ஆனா அவங்களுக்கு எப்படி புரியும், தன்னுடைய அம்மா வந்து உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் அதே அம்மாவுடைய அன்பை கூட அனுபவிக்க முடியாம வாழ்ற வேதனை இருக்கு. ஸோ அது எவ்வளவு கொடூரம் இல்ல. ஸோ உண்மையை சொல்லணும்னா இந்த சீன்ல ஹீரோ குடிச்சதுனால அழல, இத்தனை வருஷமா அடக்கி வச்சிருந்த வலியினால அழுகிறான். அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த சில வாரங்கள்ல ஹீரோடைய லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஆரம்பிக்குது. ஸோ அவன் போட்ட எஃபோர்ட்டுக்கு ஃபைனலா ரிசல்ட் கிடைச்சிருக்கும். என்னன்னா அந்த மாடல் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க கடைசியா ஹீரோடைய அந்த கம்பெனி ஆட்ல வந்து நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிறாங்க. ஸோ அதை கேட்ட அந்த சிஇஓவே மிரண்டு போய்டுறாரு. நான் இவ்வளோ நாளா ட்ரை பண்ணி முடியல, ஆனா இவன் எப்படி கன்வின்ஸ் பண்றான்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. ஸோ கம்பெனி முழுக்க ஒரே செலிப்ரேஷன் மூடு தான். ஸோ இந்த சிஇஓ வந்து எல்லாரையுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ட்ரீட் மாதிரி வைக்கிறாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவும் மனசார சிரிக்கிறான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்றான். ஸோ சில நிமிஷங்களாவது அந்த கவுண்ட் டவுன், அந்த மரண பயம், அது எல்லாத்தையுமே மறந்துடுறான். ஆனா எல்லாம் அப்படி நல்லபடியா போகுமா என்ன? இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து சும்மா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஹீரோ அம்மா வச்சுட்டு போனா அவனுடைய அந்த ஃபேவரட்டான சூப் வந்து இனிமே இருக்கும். அதை பார்த்தனோடையே அவனுடைய அம்மாவுடைய முகம் வந்து அவனுடைய கண்ணு முன்னாடி வந்து போகுது. உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறான். அப்போ தான் அம்மா அனுப்பியிருந்த மெசேஜை வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அடியே ஹீரோ, நான் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் நீ வெளியில் போயிருந்த. ஸோ உனக்கு பிடிச்ச அந்த சூப் இருக்குல்ல, அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்திருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது மறக்காம சாப்பிடு சரியா, உடம்பையும் கவனிச்சுக்கோ, அடிக்கடி மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மெசேஜையுமே படிக்க படிக்க ஹீரோடைய கண்கள் வந்து கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா எவ்வளவு தூரம் ஓடினாலுமே அம்மாவுடைய அன்பு மட்டும் அவனை விடவே மாட்டேங்குது இல்லையா. ஆனால் அந்த எமோஷனல் மூமெண்ட்டுக்கு அடுத்த நொடியே ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து காத்துட்டு இருந்துச்சு. திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ வலி தாங்க முடியாம அப்படியே தரையிலேயே சுருண்டு விழுந்துட. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் சிவியர் லெவல்ல இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அது மட்டும் இல்ல, ஹீரோடைய அப்பாவுக்கு வந்ததுக்கு முன்னாடி ஸ்டொமக் கேன்சர் இருந்திருக்கும், அதையுமே மென்ஷன் பண்றாங்க. அதனால இந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் சீரியஸா இருக்கு. ஸோ ஆபரேஷனும் தேவைப்படலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுலயும் அந்த டாக்டர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் பண்ணினா கேரண்டியா சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, சான்ஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்ல. ஸோ அந்த ரூம் ஃபுல்லா சைலன்ஸ் தான். ஹீரோயின் கண்கள்ல கண்ணீர் ஆறா ஓடுது. ஆனா ஹீரோ மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். ஸோ அவன் இப்படி கவலைப்படாம உட்கார்ந்து இருக்கிறது ரொம்பவே விசித்திரமா இருக்குது. தன்னுடைய மரணத்தை பத்தி மட்டும் கேட்டு அவன் பயப்படவே இல்லை. அதுக்கு பதிலா அவனுடைய முகத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரிலீஃப் இருக்குது. இதுல இருந்து தப்பிச்சிட்டோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவனுடைய மனசுல ஓடுறது வேற ஒண்ணு. ஏன்னா நான் இறந்துட்டான், அம்மாவுடைய கவுண்ட் டவுன் வந்து அங்கேயே நின்றுமா, நான் இல்லைன்னா அவங்க சமைச்ச சாப்பாடை யாருமே சாப்பிட மாட்டாங்கல்ல, அப்படின்னா கவுண்ட் டவுன் வந்து 0 ஆயிடும், அம்மாவும் உயிரோட இருப்பாங்க. ஸோ அந்த தாட் வந்ததுமே தன்னுடைய உயிரை விட அம்மாவுடைய உயிர் தான் முக்கியன்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்றான். அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்த உடனே ஹீரோ வந்து ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறான். நேரா ஹீரோயினை மீட் பண்ணி, உன்னுடைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படி பேசுறன்ற மாதிரி
கேட்குறா. ஹீரோ ஒரு கல்லு மாதிரி மனசை இறுக்கிக்கிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னதும் அந்த ஒரு வார்த்தை ஹீரோயினுடைய உலகத்தையே உடைச்சு போட்டுருது. ஏன் என்னாச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், நம்ம ஃபியூச்சரை பற்றி பிளான் பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்னு கதறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அவளை நேரில் கூட பார்க்க மாட்டான். ஏன்னா ஒரு செகண்ட் அவளை பார்த்தா கூட தன்னுடைய அந்த முடிவு மாறிடுமோன்ற மாதிரி அவனுக்கு பயம் வந்துடும். ஸோ உள்ளுக்குள்ளே உடஞ்சிக்கிட்டே வெளியே ஸ்ட்ராங்காக நடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை முழுக்க உன் கூட தான், நீ இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அழுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அந்த கண்ணீரை பார்க்கவே இல்லை. தன்னுடைய காதலை தானே கொண்டுட்டு அங்கேருந்து நடந்து போகிறான். எப்படி இருக்கா, அன்னைக்கு நைட்டு தனியாக ரோடில் நடந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். சின்ன குழந்தை விழுந்தா அம்மான்ற மாதிரி தான் கத்துது. அதாவது யாருக்காவது கஷ்டமா இருந்தா அம்மா கிட்ட தான் போய் சொல்றாங்க. வயசு எவ்வளோ ஆனாலும் மனசு உடைஞ்சாலுமே தேடுறது அம்மாவை தான். ஸோ அந்த நொடியில ஹீரோடைய மனசுல இருந்த எல்லா பயமும் மெதுவாக அப்படியே உடைய ஆரம்பிக்குது. ஸோ கடைசியா எல்லா பயத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய அம்மா கிட்டேயே திரும்பி வரான். ஆனால் அவன் நினைச்ச மாதிரி அது நடக்கல. ஏன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஹீரோ பார்த்த அம்மா வந்து திடீர்னு நீ யாருன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அம்மா நான் தான் அப்படின்னு சொல்ல போறான். ஆனால் அடுத்த செகண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 2 பசங்க இருந்தாங்க, ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், இன்னொருத்தன் தண்ணியில மூழ்கி செத்துட்டான் அப்படின்னதும் அந்த வார்த்தையை கேட்டதுமே ஹீரோ நொந்து போயிடுறான். அம்மாவுக்கு அல்சைமர் வந்துருச்சா, இன்னும் மறந்துட்டாங்களா அப்படின்னு மனசு பதற ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வந்து சிரிக்கிறாங்க. ஏ முட்டாள், கொஞ்சம் கலாய்ச்சி பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு உயிரே திரும்பி வருது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறான். பல வருஷமா அம்மா சமைச்ச சாப்பாட்டை வந்து அவாய்ட் பண்ணி ஓடினவன் இப்போ முறையா அவனாவே அம்மா எனக்கு நீங்க சமைச்ச சாப்பாடை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அம்மாவுடைய முகத்துல வந்த சந்தோஷத்துக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. உடனே மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஹீரோக்கு பிடிச்ச எல்லா பொருட்களையுமே வாங்கிட்டு வராங்க. அவங்க மனசுல ஓடுறது ஒரே ஒரு விஷயம் தான், என் பையன் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் சமைச்சதை சாப்பிட போறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம். ஸோ அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா கிச்சன் முழுக்க அம்மாவுடைய அன்பு வந்து நிறைஞ்சிருக்குது, பாசம் நிறைஞ்சிருக்குது. ஒவ்வொரு டிஷ்ஷையுமே அவங்க சாதாரணமாக சமைக்கல, அன்போட, ஆசையோட, மனசோட, நிம்மதியோட சமைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டைனிங் டேபிள் முழுக்க ஹீரோடைய அந்த ஃபேவரட் டிஷ் தான். ஹீரோ அமைதியாக உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்றான். அந்த டேஸ்ட் பல வருடமா அவன் மிஸ் பண்ணிட்டு இருந்த டேஸ்ட் அது. ஸோ அந்த செகண்ட்லேயே அவன் கண்ணு முன்னாடி அந்த கவுண்ட் டவுன் வந்து மறுபடியும் தோன்றுது. 118, 117 அப்படின்னு அந்த நம்பர் வந்து மெதுவாக குறைய ஆரம்பிக்க அப்பதான் ஹீரோக்கு புரியுது, இன்னும் 111 தடவை அம்மா சமைச்ச சாப்பாடை என்னால் சாப்பிட முடியுன்றது. உடனே கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போட ஆரம்பிக்கிறான். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டா 39 நாளில் கவுண்ட் டவுன் முடிச்சிடும். ஆனால் டாக்டர் சொன்னது அதிகபட்சம் 120 நாட்கள் தான் நம்ம ஹீரோ உயிரோட இருப்பான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால ஹீரோ முடிவு எடுக்கிறான், இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் நான் சாப்பிடணும் அம்மா சமைச்சதை, அவ்வளோ நாளாவது நான் அம்மா கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறான். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஹீரோடைய ரகசிய வேலை ஹீரோயினுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். அதாவது ஹீரோ வேலையை விட்டது, அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் தெரிஞ்சதுமே அதை அவளுடைய அம்மா கிட்ட சொல்லிடுறான். ஹீரோவுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது ஆண்டி, அவன் ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அம்மா வந்து அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை இறக்க போறான் அப்படின்னு தெரியறத விட வேற ஏதாவது பெரிய தண்டனை ஏதாவது இருக்க முடியுமா என்ன? ஹீரோயினுக்கும் அழகை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கும். உடனே அவளும் பார்த்தீங்கன்னா பூசனுக்கு கிளம்பி நம்ம ஹீரோ தேடி வரா. ஸோ ஹீரோ முன்னாடி நின்று கண்ணீர் மால்க, நான் டாக்டர் கிடையாது, உன்னை காப்பாற்ற முடியும்னு என்னால் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையோடைய கடைசி நாள் வரைக்கும், கடைசி நிமிடங்கள் வரைக்கும் நான் அவன் கூட இருக்கணும், இந்த ஒரு தடவை மட்டும் என்னை தள்ளி விடாத அப்படின்னு சொல்லுவா பாருங்க. ஹீரோ மனசுக்குள்ள அப்படியே நொந்து போய்ட்றான். ஏன்னா அவனுமே இன்னுமே நம்ம ஹீரோயினை உயிருக்கு உயிராக காதலிக்கிறான் இல்லையா? ஆனால் அவனை விட அவளுடைய ஃபியூச்சர் தான் ஹீரோவுக்கு முக்கியம். நான் இப்போ நல்லா நடந்துக்கிட்டா நான் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்குன்ற மாதிரி நினைச்சாவன் ஹீரோயினை துரத்துறதுலேயே குறியா இருக்கிறான். இங்க ஹீரோடைய நோய் வந்து முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அம்மா ஒரு தடவை கூட ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி கேட்கல. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய வழியை விட தன்னுடைய பிள்ளைங்களுடைய வழி தான் பெருசு. உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற மிக கொடூரமான வழிகளில் ஒன்று தன்னுடைய குழந்தைய தானே வழி அனுப்புற நிலைமை தானே. ஸோ அந்த கஷ்டம் வந்து இப்போ நம்ம அம்மாவுடைய கண்களில் தெளிவாக தெரிஞ்சாலுமே அவங்க அதை வெளியில காட்டவே மாட்டாங்க. இங்க நம்ம ஹீரோடைய மனசு உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சிரிச்ச முகத்தோடய இருக்கிறாங்க. ஹீரோடைய கடைசி ஆசை என்னன்னா இவனுடைய அம்மா ஃபேமஸாக சமைக்கிற அந்த ஸ்பெஷல் சூப்பை வந்து கற்றுக்கணுன்றது தான். ஸோ அதை கேட்ட அம்மாவும் கண்களில் கண்ணீர் வந்தாலுமே முகத்தில் சிரிப்பை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவனுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி அம்மா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமாக நோட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அந்த சீனை பார்த்தா ரெசிபி கற்றுக்கிற மாதிரி தெரியாது, ஒரு அம்மா தன்னுடைய அன்பை கடைசி தடவையாக மகன் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோவுக்காக அந்த ஃபேவரட் சூப்பை வந்து சமைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த சைடு அந்த சூப்பை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், இது சாதாரண சூப் கிடையாது, இது அந்த கவுண்ட் டவுனை முடிவுக்கு கொண்டு போகிற சூப். மெதுவாக ஒரே ஒரு ஸ்பூனை வாய்க்கில் வைக்கிறான். அடுத்த நொடியே அந்த எண்கள் மறுபடியும் அவனுடைய கண்ணு முன்னாடி தோணுது. ஸோ 2, 1 அதுக்கப்புறம் என்ன ஹீரோட இதே நின்ன மாதிரி ஆயிரும். இன்னும் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு மீல் சாப்பிட்டா அதுக்கப்புறம் கவுண்ட் டவுன் 0 ஆகிடும். ஸோ அவன் நம்புற கணக்குப்படி அம்மாவுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும் இல்லையா? ஸோ அதனால அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ வந்து தூங்கவே மாட்டான். கால்குலேட்டர் எடுத்து மறுபடியும் கணக்கு போடுறான். அந்த டாக்டர் சொன்னது அதிகபட்சம் 120
4ன்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. ஆனால் இந்த கவுண்டவுன் சொல்கிறது இன்னும் ஒரே ஒரு மீல். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அவனுடைய மனசு வந்து நொந்து போயிருக்கும். அதனால கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறான். நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், விதி என்ன விதிச்சிருக்குன்னு பார்ப்போம், நான் உயிரோட இருந்தால் அம்மாவோட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த முடிவை கேட்ட அம்மா வந்து வெளியில் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க மனசு ஆப்ரேஷன் ரூமுக்குள்ளே போனால் என் பையன் மறுபடியும் திரும்பி வருவானா அப்படின்னு மனசுக்குள்ளே நொந்து போகிறாங்க. ஆனால் அந்த பயத்தை வந்து ஹீரோ முன்னாடி காட்டக்கூடாது இல்லையா. அதுக்கு பதிலாக அவனுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் டேட்டும் வந்துடுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான். அம்மா இன்னைக்கு சொல்லலைன்னா மறுபடியும் சொல்ல சான்ஸ் கிடைக்காம போனாலும் போகலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டதுமே அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு உங்கள் வாழ்க்கை முழுக்க கஷ்டம் தானம்மா, ஏன்னா நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்களுக்கு படிக்க கூட சான்ஸ் கிடைக்கல, எல்லாருக்காகவும் நீங்கள் வாழ்ந்தீங்க, ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஒரு நாள் கூட வாழலை, எனக்காக, அண்ணனுக்காக, அப்பாவுக்காக அப்படின்னு எல்லாத்துக்காக உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டீங்க, நன்றிம்மா. நான் கோபத்தில் நிறைய தடவை வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறேன், அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவான் பாருங்க. அவ்வளோதான், அம்மாவுடைய மனசில் இருந்த காயங்கள் எல்லாம் அப்படியே கரைய ஆரம்பிக்குது. அவங்களுக்கான நேரம் ஒரே ஒரு ஆசை தான், கடவுளே என்னுடைய உயிர் எடுத்துக்கோ, ஆனால் என்னுடைய பையனை எப்படியாவது காப்பாத்துன்றது தான். ஸோ ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் ஹீரோ தன்னுடைய தலையை அம்மா மேலே சாய்ச்சிக்கிட்டு அப்படியே வெளியில் பார்க்கும்போது அந்த ரோடு, பில்டிங்கு, மக்கள் எல்லாமே சாதாரணமாக போயிட்டு இருக்கோம். ஆனால் ஹீரோடைய மனசில் மட்டும் ஒரே ஒரு கேள்வி, இது என்னுடைய கடைசி பயணமா, நான் திரும்பி வந்தால் அம்மாவையும் ஹீரோனையும் கூட்டிட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றணும். ஸோ அந்த கனவை மனசுக்குள்ளேயே வச்சுட்டேன். அடுத்தது என்ன, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே அவனை வந்து கூட்டிட்டு போகிறாங்க. ஸோ கதவு மூடுறதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு தடவை அவனுடைய அம்மாவை திரும்பி பார்க்குறான். அம்மாவை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் கண்களில் கண்ணீரோட எப்படி சிரிக்க வைக்க முடியும், கதவு மூடுது. அடுத்த நொடியே இது வரைக்கும் தைரியமாக நின்ன அம்மா வந்து அப்படியே உடஞ்சி போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆப்ரேஷன் ரூம்குள்ளே டாக்டர் வந்து சுற்றி நிற்க அனஸ்தீசியா போட ரெடி ஆகுறாங்க. ஹீரோடைய கண்கள் அப்படியே மெதுவாக மூடுது. அந்த கடைசி நொடியில் அவன் கண்ணு முன்னாடி தோன்றினது கவுண்டவுன் கிடையாது, டெத்து கிடையாது, அவன் வாழ்க்கையில் இருந்த அழகான நாட்கள், அப்பா, அம்மா, அண்ணன், அந்த சிரிப்பு, சந்தோஷம், அந்த ஃபுல் முழுமையான குடும்பம், அந்த நினைவுகளோட ஹீரோ மெதுவாக கண்ணை மூடுறான். இப்படி இருக்க வெளியில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின், அம்மா, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருடைய முகத்திலையும் ஒரே டென்ஷன். நேரம் அப்படியே நகருது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வருடம் மாதிரி ஃபீல் ஆகும்ல அந்த டைமில். அதே மாதிரி ஆப்ரேஷன் ரூமுக்குள்ள ஹீரோடைய வாழ்க்கைக்காக போராடிட்டு இருப்பான். பல நேரத்துக்கு அப்புறம் ஃபைனலி நம்ம ஹீரோடைய ஆப்ரேஷன் வந்து முடியுது. ஹீரோ கண்ணை திறக்கிறான். முதல்ல பார்க்கறது அம்மாவுடைய முகம், அடுத்தது ஹீரோயின். அடுத்த நொடியே ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது, நான் இன்னும் உயிரோட இருக்கேனா. அவ்வளோதான், ஹீரோடைய கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்துடுது. ஆனால் இந்த தடவை அது பயத்தோடைய கண்ணீர் கிடையாது, சந்தோஷத்தோடைய கண்ணீர். அவனை பார்க்க வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா ஆகிட்டாங்க. ஒருத்தன் ஜோக் கூட அடிக்கிறான், டே ஹீரோ இனிமேல் டிலே பண்ணாத, ஹீரோயினை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க, உன்னை மாதிரி லக்கி ஃபெல்லோ யாருமே கிடையாது அப்படின்னதும் அந்த ரூம் முழுக்க பல நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் திரும்பி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஹீரோக்கு ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதில் அந்த ஃபேமஸான மாடல் ஆண்டி இருக்காங்களா, அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. டே ஹீரோ, நீ ரொம்ப நல்ல மனசுக்காரன், உன்னை மாதிரி மனிதர்கள் இந்த உலகத்துக்கு தேவை, நீ சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட நம்ம ஹீரோ வந்து சின்ன குழந்தை மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் முதல் தடவையாக அவனுக்கு வாழ்க்கை மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ள நுழையிற நொடியே அவனுடைய மனசு வேற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த வீட்டில் தான் அவனுடைய எல்லா நினைவுகளும் இருக்கும். ஸோ அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஹீரோ கிச்சனுக்கு போகிறான். அம்மா கற்றுக் கொடுத்த அந்த ரெசிபி புக் எடுக்கிறான். மெதுவாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்கிறான். இப்போ முதல் தடவையாக அம்மா கற்றுக் கொடுத்த முறையில் அவன் தன்னுடைய அந்த ஃபேவரட்டான சூப்பை வந்து அவனே சமைக்க போகிறான். ஸோ சூப் ரெடி ஆகுது. வாசனை வீடு ஃபுல்லாக நிரம்பிடுது. ஆனால் ஹீரோடைய மனசில் இன்னுமே ஒரு பயம். ஒருவேளை அந்த சூப் சாப்பிட்டதுமே அந்த கவுண்டவுன் வந்து 0 ஆகிடுமா, அந்த கேள்வி அவனை அப்படியே உள்ளுக்குள்ளேயே சாப்பிட்ருது. அம்மா வந்து மெதுவாக ஒரு ஸ்பூன் வந்து சூப்பை டேஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோ உடனே அந்த எண்களை தேடி பார்க்குறான். அடுத்த நொடியே நடக்கிற விஷயம் அவனால் நம்பவே முடியல. எப்போவுமே 1 குறையிற அந்த எண் இந்த வாட்டி திடீர்னு 1ன்ற மாதிரி மேலே ஏற ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். அம்மா அம்மா இது குறையில, மேலே ஏறுதுமா அப்படின்னு அவன் குரல் நடுங்க சொல்ல. ஸோ இத்தனை வருஷமாக அவனை சாகடிச்ச அந்த பயமே ஒரே நொடியில் உடஞ்சி போயிருக்கும். சந்தோஷத்தில் அழ ஆரம்பிக்கான். நான் உங்கள் ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டா உங்களுடைய லைஃப் இன்னும் கூடுதலாகுது அப்படின்னு அவனுடைய கண்கள்லாம் கலங்கிருது. ஆனால் அவங்க உடனே சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ இன்னும் கொஞ்சம் சூப் கொடு, நீ தான் செம்ம குக் ஆகிட்டியே அப்படின்னு. அவ்வளோதான், மறுபடியும் அந்த சூப்பை ஊற்றும் போது அவங்களுடைய கண்கள் ஃபுல்லுமே கண்ணீர் தான். ஆனால் இந்த தடவை அது வலியோட கண்ணீர் கிடையாது, சந்தோஷத்தோடைய கண்ணீர். ஏன்னா ஒரு பக்கம் அம்மாவுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு வழி கிடைச்சிருக்கும், இன்னொரு பக்கம் ஹீரோயின் மாதிரி உண்மையான காதலும் கிடைச்சிருக்கும் இல்லையா. ஸோ பல வருடங்களா தனிமை, பயம், அந்த குற்ற உணர்ச்சி எல்லாத்தையுமே சுமந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு இப்போ முதல் தடவையா ஒரு நிம்மதி கிடைக்குது. சிரிக்கிறான். அவனுடைய மனசுல ஒரே ஒரு தாட், வாழ்க்கைனா இப்படி நம்ம காதலிக்கிறவங்களோட சேர்ந்து அமைதியா இருக்கிறது தான். ஸோ கேமரா மெதுவாக ஜூம் அவுட் ஆகுது. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் ஹீரோயின், நடுவில் ஹீரோ. அந்த ஃபேமிலி மூமெண்ட்டையும் காமிச்சிக்கிட்டு இந்த அழகான படமும் ஒரு முடிவுக்கு வருது. ஸோ எப்படி இருந்துச்சு படம்? உண்மைக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யாரெல்லாம் ரொம்ப எமோஷனலாக பார்த்துருந்தீங்களோ அவங்க மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும்
எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.